Hi students, welcome to VP Max. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது CBSE 8th standard second chapter exercise 2.2 7th sum. The sum of three consecutive multiples of 8 is 888. Find the multiples. Three consecutive multiples of 8 அப்படின்னா 8 ஓட multiples numbers அடுத்தடுத்து வர next 3 numbers. அதை add பண்றப்ப நம்மளுக்கு 888 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த multiples numbers என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஓட multiples 8, 16, 24, 32 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 8க்கு அப்புறம் 16 வந்திருக்கு. இந்த 16 வந்து இங்க 8ங்கிறத நம்ம x அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ 16 பார்த்தீங்கன்னா இந்த xோட 8 ஆட் பண்றப்ப நம்மளுக்கு 16 கிடைக்குது. அதாவது x இருக்கிற இடத்துல நம்ம 8 சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போ x plus 8 16. அடுத்து 24க்கு பார்த்தீங்கன்னா xோட 8 plus 8 ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ xங்கிறது 8, 8 plus 8 16, 16 plus 8 24. இது மாதிரி ஒவ்வொரு கான்சிகூட்டிவ் மல்டிபிள்ஸ்க்கும் நம்மளுக்கு 8 வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 32க்கு பாருங்க x plus 8 plus 8 plus 8 இந்த மாதிரி இருக்க 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 வந்து நம்ம கான்சிகூட்டிவாகவும் இருக்கணும், அதாவது அடுத்தடுத்து வர நம்பர்ஸாகவும் இருக்கணும். அதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 888 ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம். Let the first multiple of 8 equal to நம்ம xன்னு எடுத்திருக்கோம். Second multiple of 8 equal to x plus 8. Third multiple of 8 equal to x plus 8 plus 8. ஓகே, இப்போ இந்த மல்டிபிள் ஆஃப் 8 3 நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, கான்சிகூட்டிவ் மல்டிபிள்ஸ், இது மூணுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணி கீழே எழுதலாம். தி சம் ஆஃப் 3 கான்சிகூட்டிவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 ஈக்குவல் டு இந்த மூணு நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணலாம். x plus 8 plus x plus 8 plus 8 ஈக்குவல் டு 888. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் இங்கே 3x கிடைக்கும். 8 பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 24 ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 888. ஸோ 3x ஈக்குவல் டு 888 மைனஸ் 24. RHS சைட் போகிறப்போ ப்ளஸ் வந்து மைனஸாக சேஞ்ச் ஆகும். 3x ஈக்குவல் டு 864. ஸோ x equal to மல்டிபிள் இருக்க 3 அடுத்த சைட் போகிறப்போ டிவைடாக சேஞ்ச் ஆகும். 864 டிவைட் பை 3, எக்ஸோட வேல்யூ 288. இதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் கான்சிகூட்டிவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் 2 நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓ எக்ஸ் பிளஸ் 8 இதுதான் நெக்ஸ்ட் நம்பர். எக்ஸோட வேல்யூ 288 plus 8. இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது. நெக்ஸ்ட் தேர்ட் நம்பர் x plus 8 plus 8. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 288 plus 8 plus 8 304 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 3 நம்பர்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 888 வருதா, அதாவது 888 வருதா நான் இப்போ செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 288, செகண்ட் நம்பர் 296, தேர்ட் நம்பர் 304. ஸோ நம்மளுக்கு 888 வந்திருக்கு. நம்ம கண்டுபிடிச்ச கான்சிகூட்டிவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 நம்பர்ஸ் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. 8th sum பாருங்க. 3 consecutive integers are such that when they are taken in increasing order and multiplied by 2, 3 and 4 respectively, they add up to 74. Find these numbers. Consecutive இருக்க 3 integers numbers எடுத்துக்கிறாங்க increasing orderல. அந்த 3 நம்பர்ஸையும் ஃபர்ஸ்ட் நம்பரை 2 ஆலையும், செகண்ட் நம்பர் 3 ஆலையும், தேர்ட் நம்பர் 4 ஆலையும் மல்டிபிள் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். இந்த 2 வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம்.
அடுத்தது கான்சிக்யூட்டிவாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 3ங்கிறது இந்த எக்ஸோட +1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது. அடுத்தது 4ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட +2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்டு இன்டீஜர் நம்பர். அண்ட் மல்டிப்ளைட் பை 2, 3 அண்ட் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸுங்கிற நம்பரை, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை by 2, அப்போ x into 2. இந்த செகண்ட் நம்பர் x plus 1 multiply by 3. அடுத்தது தேர்ட் நம்பர் x plus 2 multiplied by 4. Let the first consecutive integer equal to x, the second consecutive integer equal to x plus 1, third consecutive integer equal to x plus 2. So 3 consecutive integers number எழுதியாச்சு. இப்போ ஒவ்வொரு நம்பரோடையும் என்ன மல்டிபிள் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரோட 2 மல்டிபிள் ஆகுது. ஸோ 2 into x ப்ளஸ் செகண்ட் நம்பரோட 3 மல்டிபிள் ஆகுது. ஸோ 3 into x plus 1. தேர்ட் நம்பரோட 4 மல்டிபிள் ஆகுது. ஸோ 4 into x plus 2. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 74. 2 into x 2x, 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3x plus 3, 4ஆல் மல்டிபிள் பண்ணுறப்போ 4x plus 4 2s are 8 equal to 74. 2x plus 3x plus 4x நம்மளுக்கு கிடைக்கிறது 9x plus 8 plus 3 11 equal to 74. So 9x equal to plus 11 RHS side போகிறப்போ நம்மளுக்கு minus 11 சேஞ்ச் ஆகும். So 9x equal to 63. x equal to 9 மல்டிபிளில் இருக்கு. ஸோ டிவைடாக மாறும். 63 டிவைட் பை 9, x equal to 7. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். x equal to 7. இது வந்து ஃபர்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் நம்பர். செகண்ட் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பார்க்கலாம். x plus 1. So 7 plus 1 equal to 8. Third consecutive integers x plus 2. So 7 plus 2 equal to 9. So the three numbers 7, 8, 9. இப்போ இந்த நம்பர் கரெக்டாக நம்ம செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 74 கிடைக்கணும். செக் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 7, 7ஓட 2 மல்டிபிள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 8ஓட 3 மல்டிபிள் பண்ணிக்கலாம். தேர்ட் நம்பர் 9, 9ஓட 4 மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது மூணையும் ஆட் பண்ணலாம். 8 2s are 14, 8 3s are 24, plus 9 4s are 36. இது மூணையும் ஆட் பண்ணலாம். 74 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் 9th sum. 9th sum, the ages of Rahul and Harun are in the ratio 5:7. 4 years later, the sum of their ages will be 56 years. What are their present ages? Rahul, Harun ரெண்டு பேர்த்தோட ஏஜஸோட ரேஷியோ 5:7 கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர்த்தோட ஏஜையும் சம் பண்ணோம்னா 56 இயர்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 5:7 வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, ஏஜாக கொடுக்கல. ஸோ சம் ஈக்குவல் நம்பர் 5ஓடையும் 7ஓடையும் மல்டிபிள் ஆகும். 5ஓட எக்ஸ் மல்டிபிள் பண்ணி 5x ஆகும். 7ஓட அந்த நம்பரை மல்டிபிள் பண்ணி 7x ஆகும் வச்சுக்கலாம். இங்கே சொல்யூஷன் எழுதலாம். லெட் த நம்பர் ஆஃப் ஏஜ் ஈக்குவல் டு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 5x plus 4. 4 இயர்ஸ்க்கு அப்புறமா, அதனால 5x plus 4 plus 7x plus 4. ஏன்னா ஒவ்வொரு ஏஜோடையும் 4 இயர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 56 இயர்ஸ் கிடைக்குது. இப்போ 5x plus 7x பார்த்தீங்கன்னா
12x, 4 plus 4, 8 equal to 56. இப்போ 12x equal to plus 8 minus 8 change ஆகும் RHS sideல 56 minus 8. So 12x equal to 48. X equal to 12 multiple இருக்கு. So RHS side divide மாறும். X equal to 4. இப்போ x equal to 4 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ராகுஸோட ஏஜ் ப்ரெசன்ட் என்ன ஏஜ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ராகுஸோட ஏஜ் வந்து 5x நம்ம வச்சுருக்கோம். ஸோ 5 into x பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5 4s are 20. அருண்ஸோட ஏஜ் வந்து 7x. ஸோ 7 into 4 28. இதுதான் உங்களோட ப்ரெசன்ட் ஏஜ். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.